துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 27 கும்ப ராசியை விட்டு அவர் மீனராசிக்கு சென்று நீச்சம் அடைந்து நீச்சபங்கமாகிறார். ஏற்கனவே துலாம் ராசினருக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து ஓரளவு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். பண வரவுகள், எப்படிப்பட்ட நோய் வந்தாலும் எளிய சிகிச்சைதான் குணமடைதல் போன்றவை இருக்கிறது. இந்த நேரத்தில் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். ராசிநாதன் உச்சம்தான். ஒரு சில சாதகங்கள், ஒரு சில பாதகங்கள் உள்ளது. எதிர்பாலினத்தினிடம் ஆண்கள் பெண்களிடம் பழகும் போதோ, பெண்கள் ஆண்களிடம் பழகும் போதோ சற்று கவனம் தேவை. துலாம் ராசினருக்கு புதன் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்துக்கும் உரியவர். புதன் 6ஆம் இடம் மீனராசிக்கு சென்று அங்கு சுக்கிரன் ராகுவுடன் இணைகிறார். சுக்கிரனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம். தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையுண்டு. வெளிநாட்டில் இருந்து ஆதாயம் தரும் தகவல் வந்து சேரலாம். இக்காலம் ஒரு இனிய காலமாக அமையும். ராகுவினால் நன்மைகளே உண்டாகிறது. வெளியூர் தொடர்பு, வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதனால் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. வியாபாரம், தொழிலில் அதிக முதலீடுகள் செய்வதில் சற்று கவனமாக இருங்கள். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அனைத்து பயிற்சிகளும் தங்களுக்கு சாதகமாக உள்ளன. அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். ஐடி துறையில் சிலருக்கு வேலை இழப்பு உண்டாகலாம். கவனமாக இருங்கள். ஏனென்றால் தற்சமயம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அங்கு இருப்பவர்களை வெளிநாட்டினரை திரும்பவும் தாய்நாட்டுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே வேலையில் சற்று கவனமாக இருங்கள். இந்த நேரத்தில் தாங்கள் சம்பள உயர்வினை எதிர்பார்க்க இயலாது. இருப்பதை வைத்து திரும்பி அடையுங்கள். வேலை உழைப்பு ரொம்ப கடினமாக இருக்கும். அதை அட்ஜஸ்ட் செய்து பழக வேண்டும். சரகு கமிஷன் ஒப்பந்தம் எச்சரிக்கை தேவை. பழைய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு ரத்தாகலாம். ஆக கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் தாங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் நீடிக்கலாம். திறமை தேவைப்படலாம். சிலர் பண வகையில் தங்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்யலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் உச்சம் அடைந்திருந்தால் அபார வெற்றியை தாங்கள் பெறுவீர்கள். புதன் நீச்சம் அடைந்திருந்தால் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணு பிரபுவை வணங்குங்கள். புதன் பகவானை வணங்குங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க்கையில் இன்புறுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.